அனைவருக்கும் காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை சின்ன வெங்காயம். இப்போ வெங்காயத்துடைய செய்தி இந்தோனேஷியா அந்த பாலி தீவில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை ஓர கிராமத்தில் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணப்போ அங்கே இருக்க மக்களுக்கு இதய அடைப்பு இதய கோளாறுகளும் ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சா. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த மக்கள் தங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் மிக அதிகமாக வெங்காயத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இதயத்தில் இருக்க இரத்த நாள அடைப்பை சரி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியில் நிறைய பயன்படுது. இது இப்படி அப்படின்னு சொல்ல நம்ம ஊரில் ஒரு கதை. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஜமீன்தார், அவருக்கு ரொம்ப வயதாகி போச்சு, 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அவர் புத்திர பாக்கியத்திற்காக ஒரு இளம் பெண்ணை திருமணம் செஞ்சார். அவங்களுக்கு மற்றவங்கெல்லாம் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், எப்படி அப்படின்னும் போது அந்த இளம் பெண் ஒரு சின்ன குழந்தை பெற்றுக்கொண்டார். அந்த குழந்தை பெற்று பல பேருக்கு ரொம்ப டவுட்டு, சந்தேகம் எப்படி இந்த ஜமீன்தாருக்கு குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அந்த வழக்கை விசாரிக்கும் போது தன்னுடைய குழந்தையை அழைச்சி அவருடைய புறங்கையில் நீங்கள் தொடர்ச்சியாக தடவி நுகர்ந்து பாருங்கள், அது வெங்காய வாடை அடிக்கும் அப்படின்னா. என்ன அப்படின்னு சொன்னால், நான் இந்த வெங்காயத்தை பயன்படுத்தி குழந்தை பெற்றுக்கொண்டேன் ஜமீன்தார் மூலமாக அப்படின்னு சொல்லி. இதுதான் இந்த கதை அப்படின்னு சொன்னால், கிரேக்கத்திலையும் சுமேரியர்களும் இது ஹெர்பல் வயகரா அப்படின்னு பயன்படுத்துகிறாங்கன்னு அங்கேயும் இருக்கக்கூடிய குறிப்புகள் இருக்குது. இத்தகைய வெங்காயத்தை வச்சு இன்னைக்கு சித்த மருத்துவத்தில் நம்ம ஒரு மருத்துவ குறிப்பை பார்க்க போகிறோம். காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்னைக்கு நம்ம நீரடைப்பு, அதாவது கல்லடைப்பு தெரியும் நமக்கு, அதே மாதிரி நீரடைப்பு, சிறுநீர் சரியா பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பிரச்சனைக்குள்ள ஒரு தீர்வு அமையக்கூடிய ஒரு எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம எடுத்துக்க போகிற பொருள்கள் என்னென்ன அப்படின்னா, விளக்கெண்ணெய், வெங்காயம், கடுகு, அவ்வளோதான். நம்ம விளக்கெண்ணெயோட பயன்பாடுகள் நிறைய பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு மூலத்தையும் நீரடைப்பையும் கல்லடைப்பையும் சரி பண்ணக்கூடிய இந்த விளக்கெண்ணெய், வெங்காயம், கடுகு 3 சேர்ந்த ஒரு அருமையான தயாரிப்பை நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, விளக்கெண்ணெய், கடுகு, வெங்காயம், இந்த 3 பொருட்கள் தான் வச்சு செய்ய போகிறோம். இப்போது முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். ஒரு 200 ml விளக்கெண்ணெய் எடுத்துக்கிறோம். இப்போது கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய் காயிற வரை நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் காய ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்ம எண்ணெய் மூழ்கிற அளவுக்கான வெங்காயம் சேர்க்கணும். அதற்கு முன்னாடி நம்ம கடுகு சேர்க்குறோம். இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்க எண்ணெய்க்கு கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்க போகிறோம். கடுகு அதிகமாக சேர்க்குறோம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடுகு நல்ல வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடையது. மூட்டு வலிக்கு இந்த கடுகு எண்ணெயே அருமையாக பலனளிக்கக்கூடியது. இப்போ கடுகு சேர்த்துட்டோம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே அது கூட நம்ம வெங்காயத்தை சேர்க்குறோம். வெங்காயம் என்ன அளவு சேர்க்குறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயம் சேர்க்குறோம். முழுமையாக எண்ணெய் மூழ்கிற அளவுக்கு நிறைய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை சேர்த்துட்டு சிறு தீயில வச்சு இந்த வெங்காயத்தை விளக்கெண்ணெயில் வதக்குறோம். இந்த வெங்காயத்தோட பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெப்பம், மூலக்கிரந்தி, வீரி இரத்த பித்தமுடன், செப்பு நா அக்கரம், தீராத தாகம், வெப்பு கடுப்பரும், மந்தம் சன்னி, சதா வயிற்றுப்பல், தடிப்பேரும் வெங்காயத்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெங்காயத்தோட பயன்பாடுகள் சொல்ல முடியாத அந்த அளவுக்கான பயன்பாடு. மூலம் சம்பந்தமான பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது வெங்காயம். ரொம்ப சிவியராக மூல தொந்தரவு இருக்கவங்க வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்கனாலே மூலம் குறைய தொடங்கும். அது மட்டும் இல்லை, சும்மா வெங்காய சாறை மட்டும் எடுத்தே நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அடிக்கடி அவங்களுக்கு காய்ச்சல் வர்றது, அடிக்கடி சளி பிடிக்கிறது, இது எல்லாமே குறைய தொடங்கும். வெங்காயத்தை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக, அதாவது வெளிப்பிரயோகமாக வெங்காய சாறை தலைக்கு பொடுகுக்கு, அல்லது கூந்தல் வளர்ச்சி சரியில்லை, இல்லை ரொம்ப இள வயதிலேயே வழுக்கை விழ ஆரம்பிக்குது அப்படின்னா வெங்காய சாறு எடுத்து நம்ம தலைக்கு அதை அப்ளை பண்ணி குளிக்கலாம். வெங்காயம் ரத்த பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. வெங்காய சாறை தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாலே அவங்களுக்கு சுகரோட அளவு ஆரம்ப நிலையில் இருக்க
அதாவது ரொம்ப அப்பதான் உங்களுக்கு சுகர் வர தொடங்கி இருக்கு, ரொம்ப ஆரம்ப நிலையில பார்டர்ல இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த வெங்காயத்தை அதிகமா பயன்படுத்த தொடங்கினாங்க அப்படின்னா சுகரோட அளவு குறையிறதா ஆராய்ச்சி முடிவுகள் இருக்கு. இந்த வெங்காயத்தோட முக்கியமான ஒரு பண்பியல்பு என்ன அப்படின்னா இது நல்ல கந்தகச்சத்து உள்ளது. அந்த நெடியே பார்த்தீங்கன்னா கந்தகச்சத்து உள்ளது அப்படின்றத காமிக்கும். இந்த வெங்காயத்தை நம்ம ஒரு 1/4 மணி நேரம் வெளியே வெட்டி வச்சுட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி அப்படியே பயன்படுத்தணும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே அப்படின்னாலே வெங்காயத்தை அதோட தன்மை இழக்க ஆரம்பிக்கும். 3 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட அந்த அட்மாஸ்பியரில் இருக்க அந்த சூழலில் இருக்க நஞ்சுகள் கிருமிகள் எல்லாத்தையும் இழுத்து தன்ட்ட வச்சுக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால 3 மணி நேரம் வெளியே வெங்காயத்தை நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா அது நஞ்சாக விஷமாக மாறக்கூடியது. அதனால வெங்காயத்தை வந்து எப்பவுமே நம்ம கட் பண்ண உடனே அப்படியே பயன்படுத்துறது நல்லது. நிறைய நாடுகளில் வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி நஞ்சு முறிவுக்கு பயன்படுத்துறாங்க. அதாவது ஒரு அறையில அம்மை நோய் வந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அம்மை போட்டிருக்குது. அப்போ அந்த ரூம்ல இருக்க கிருமிகள், அந்த ரூம்ல இருக்க தேவையில்லாத துர்வாடை இதெல்லாம் போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெங்காயத்தை கட் பண்ணி அந்த ரூம்ல வச்சுட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த வெங்காயத்தை மாத்திட்டே இருந்தோம் அப்படின்னாலே பல்வேறு விதமான தொற்று நோய்கள் பரவாம இருக்கதா இன்னைக்கு ஆராய்ச்சி முடிவு சொல்லுது. இது வந்து நிறைய இடங்கள்ல வந்து நிறைய நாடுகள்ல, நம்ம நாட்டில் மட்டும் இல்ல நிறைய நாடுகள்ல இந்த வழக்கம் வந்து தொடர்ச்சியாவே இருக்கு. இப்போ வெங்காயம் நல்லா பொரியுது, முழுமையா இந்த நுரை அடங்குற வரை அந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில பொரிச்சுட்டே இருக்கும். விளக்கெண்ணெய் வந்து மிதமான அளவுக்கு நமக்கு பேதி உண்டாக்கும் தன்மை உடையது. இந்த கோடை காலத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக வாகனம் ஓட்டுறவங்க இந்த வெங்காயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா வெங்காயம் உரிச்ச தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை அவங்க வாகன சீட்டு இருக்குல்ல, அவங்க டிரைவிங் சீட்டுக்கு இதில் இந்த தோலை மட்டும் ஒரு தலையணையில் உள்ளே போட்டு வச்சு அது மேலே உட்காந்துட்டு அவங்க வண்டி டிரைவ் பண்ணாங்கன்னா ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுறதுனால ஏற்படுற அந்த மூளைச்சூடு உங்களுக்கு குறைய தொடங்கும். அது மட்டும் இல்லை, நீர் சுருக்கன்பாங்க. அதாவது வெயில் காலம் தொடங்கிருச்சு, எல்லாத்துக்குமே நீர் எரிச்சல், யூரின் போகும்போது யூரின் ரொம்ப ரெட்டாக போகிறது, கடுமையான நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, யூரின் பாஸ் பண்ணும்போது எரிச்சல், கடுப்பு, மஞ்சள் நிறமாக நீர் பிரிகிறது, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நம்ம அதிகமான இது பண்ணி வேற ஏதோ பெரிய மருந்துகள்லாம் எடுக்க தேவையில்லை. வீட்டில் இருக்க இந்த கடுகு, வெங்காயம் இதோட விளக்கெண்ணையும் சேர்த்து இந்த ப்ரிப்ரேஷன் நம்ம செய்து எடுத்து வச்சுட்டா போதும். சின்ன ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெகுலராக எடுத்துட்டோம்னாலே நல்ல இது பலனளிக்கக்கூடியது. இப்போது வெங்காயத்தில் உள்ள நுரை அடங்க தொடங்குது. இந்த தயாரிப்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகம் எடுக்கும். ஏன்னா வெங்காயம் நல்லா பொரியிற அளவுக்கு நேரம் எடுக்கும். நம்ம நேரம் அதிகம் எடுத்தாலும் பொறுமையாக சிறிய அளவு தீ வச்சுட்டு இந்த இதை வந்து நம்ம தயாரிப்பை செய்து முடிக்கணும். இப்போது வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறம் தாண்டி நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வெங்காயம் முழுமையாக பொரிஞ்ச உடனே தான் இந்த நுரை ஃபுல்லாக அடங்கும். நுரை அடங்கி வெங்காயம் பொரிஞ்ச உடனே இது பதம் வந்துருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். இந்த கடுகு வெங்காயத்தை தனியாக எடுத்துட்டு இந்த எண்ணெய் மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த வெங்காயத்தையும் நம்ம வந்து எதுக்கு பயன்படுத்தலாம்னா வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கும் உடம்பு ரொம்ப உஷ்ண உடம்பா இருக்குது அப்படின்னா லேசாக உப்பு போட்டு இந்த வெங்காயம், இந்த பொரிந்த வெங்காயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அளவு எடுக்க வேண்டியது வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் எடுக்கணும். இந்த எண்ணெய் வந்து நம்ம எவ்வளோ அளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு 20 சொட்டு அளவுக்கு நம்ம எடுத்தாலே போதுமானது. ரொம்ப அதிகமான தொந்தரவு இருக்கவங்க, அதாவது ரொம்ப அதிகமாக நீர்க்கடுப்பு இருக்குது, உடம்பு உஷ்ணம் அதிகமாக இருக்குன்றவங்க நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். எண்ணெயை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிறோம். நீரடைப்புக்கு சரி பண்ணக்கூடிய வெங்காயம் சேர்ந்த விளக்கெண்ணெய் தயாராகிடுச்சு. இது என்ன அளவுக்கு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா குழந்தைகளுக்காக இருந்தால் 5லேருந்து 10 சொட்டு வரை எடுத்தால் போதுமானது. பெரியவங்களாக இருந்தால் அதாவது ஒரு 2லேருந்து 3 ml அளவுக்கு, மில்லி அளவுக்கு, அதாவது இந்த சின்ன ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். அதிகமான தொந்தரவு இருக்கவங்க, அதாவது ரொம்ப நீர் சுருக்கு இருக்குது, நீர் சரியாகவே வெளியே பிரியலை, அதோடு சேர்த்து மலம் கழியும் இல்லை சரியா அப்படின்றவங்க இந்த மாதிரி ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு காலை இரவு 2 வேளை எடுத்துக்கலாம். இந்த தொந்தரவு சரியாகிற வரை, கோடை காலம் சரியாகிற வரை தொடர்ச்சியாகவும் எடுத்துக்கலாம். இல்லை வாரம் 2 முறை 3 முறை மட்டுமே இதை பயன்படுத்திட்டு வரலாம். இப்போ நம்ம சிறுநீரக கல் மற்றும் நீரடைப்பு, அதாவது நீர் சரியா பிரியாம இருக்கிறதுக்குள்ள பிரச்சனைக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு தைலம் எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நீரடைப்பு பத்தி சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 4 விதமா பிரிக்கிறாங்க. அதாவது வாதம், பித்தம், கபம், அப்புறம் முக்குற்றம். அதாவது வாத சம்பந்தமான அடைப்பு, கல்லடைப்பு, சிறுநீரக கல்ல என்ன மாதிரியான வலி இருக்கும் அப்படின்னா
தொப்புளுக்கு கீழே அடிவயிற்றில் சுருக்குன்னு குத்துற மாதிரியான ஒரு வலி இருக்கும். அது போக பித்தம் சம்பந்தமான கல்லடைப்பில் என்ன மாதிரியான வலி இருக்கும் அப்படின்னா, அதாவது முதுகு அடிமுதுகு. ஒரு சிலர் என்ன நினைச்சுறாங்க, அடிமுதுகு வலி அப்படின்ன உடனே எனக்கு வந்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதுகு வலிக்கான மருத்துவமோ இல்லை வலி நிவாரணையோ தொடர்ச்சியாக எடுத்துறாங்க. இவங்களுக்கு இந்த முதுகு அடிமுதுகு வலியோட சேர்த்து, அதாவது பின்னாடி இருந்து வலி வந்து முன்னாடி அரை வர பரவுச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வர்ற சிறுநீரக கல்லோட ஒரு முக்கியமான ஒரு குறிகுணம். இதோட சேர்த்து அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நீர் சரியா பிரியாது, நீர் நல்லா ஃப்ளோ ஈஸியாக இருக்காது. ஒரு சில நேரம் வந்து நீர் கடுப்பு அதிகமாக இருக்கும். நீர் சுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சொட்டு நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன மாதிரியான தன்மை இருக்கும் அப்படின்னா, நீர் வந்து சொட்டு சொட்டா பிரியும், அல்லது நீர் போயிட்டு திரும்ப போகிற மாதிரியான நிலை இருக்கும். இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பிராஸ்டோமெகாலியம் சொல்லுவாங்க. ஒரு 50 வயது 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் வந்து இந்த மாதிரியான தொந்தரவு அதிகமாக அவங்களுக்கு தொந்தரவு இருக்குது. புரஸ்த கோலத்தில் வீக்கம் உருவாகும். அந்த வீக்கம் உருவாகிறதுனால அது சிறுநீர் போகிற பாதையை வந்து அடைச்சிறதுனால நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகும். இதையும் இந்த விளக்கெண்ணெய் சேர்ந்த இந்த அருமையான தயாரிப்பு சரி பண்ணக்கூடியது. இன்னைக்கு நம்ம இந்த கோடை காலத்தை வெல்லக்கூடிய மூலம், கல்லடைப்பு, நீரடைப்பு, சிறுநீரக கல், அப்புறம் நீர் கடுப்பு, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான விளக்கெண்ணெய் சேர்ந்த ஒரு தயாரிப்பு பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு மருத்துவ குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.